தந்தை பெரியார் குறித்து பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ஹெச் ராஜா மீண்டும் விமர்சித்துள்ளார். அன்னைக்கவே முடியாது, துரத்தி அடி ஓடு, இன்னும் 10 பேர் கூட்டிட்டு போய் அடி, நான் எல்லாம் உசு போடுறேன். பெரியாரை தமிழர் விரோதி என விமர்சித்தார். எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? தமிழ்ல பேசாதேன்னு சொன்ன ஈவேரா தமிழ் விரோதி தானே. இங்கே மண்டை போட்டா சாவு செலவு நம்ம கிட்ட வந்துரும். அது மட்டுமா சொன்னார்? தமிழர்கள் முட்டாள்கள், ஒரு முட்டாளுக்கு கன்னடத்தான் தான் தலைவனா இருக்க முடியும். நீ இப்படியே சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போய் மூணுசாமி கோயில்ல கடா வெட்டுற மாதிரி வெட்டி. எவ்வளவு மோசமான தலித் விரோதி ஈவேரா. என்னங்க கூறு பாக்குறீங்க? உன்னை வெட்ட வராரு. அவதூறு வழக்கில் ஹெச் ராஜா குற்றவாளி என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரியார் சிலையை உடைப்பேன் என்ற வழக்கில் ஹெச் ராஜா குற்றவாளி என தீர்ப்பளித்திருக்கிறது. திராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எதிரான ஃபைட் எப்பவுமே தொடரும். இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். 60 ஆண்டுகளாக ஒரு சித்தாந்தத்திற்காக போராடி கொண்டிருப்பவன். என்ன மனநிலையில இருக்கீங்க சார்? எனக்கு என்ன மனநிலை? அதாவது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, என்னோட அரசியல் ரீதியிலான இந்த திராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எதிரான ஃபைட் எப்பவுமே தொடரும். அதனால எந்த மனநிலையிலும் மாற்றம் இல்லை. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ அழுகாரா? தமிழ்ல பேசாதேன்னு சொன்ன ஈவேரா தமிழ் விரோதி தானே. இன்னைக்கு அந்த விவாதத்துக்கு வந்திருக்கு, வரவேற்கிறேங்கிறேன் நான். இன்னைக்கு பேசுறான் ஒருத்தன், இவன் ஏதோ பெரிய தமிழுக்கு தொண்டு செஞ்சு கிழிச்சிட்டவன் மாதிரி. தமிழ் காட்டு மிராண்டி பாஷைன்னு சொன்ன ஒரு சிலையை உடைச்சா என்ன இவன்? அது வரைக்கும் என் கை என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? டேய் கருவாப்பையிலே, உன்னை இருடி, இவன் கூட்டாளி தானே நீ. பிஜேபி இந்த மாதிரி விஷயம் இது பண்ணாங்க. இதுல சில விஷயங்கள் வந்து மறைக்கவும் பட்டிருக்குல்ல. இப்ப வந்து அதுல வந்து பெரியாரோட இதெல்லாம் வச்சிருக்காங்க. இங்க தமிழ்நாடு அது வந்து அந்த இதெல்லாம் அவங்க நாலேஜுக்கு போய் கூட தடைப்பட்டிருக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லா நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அவங்க செஞ்சது, பிஜேபி செஞ்சது தவறான விஷயம். பெரியார் ஐயா வைக்க கூடாது. பெரியார் என்ன சுதந்திரத்துக்கு பெரியார் என்ன கிழிச்சாரு? உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி, குனிடா. இனிமே சொல்லுவியா? வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. சுதந்திரத்துக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேக்குறேன். இருக்கு சம்பந்தம். எப்படி சொல்லுங்க? நான் சம்பந்தம் இருக்கு, நான் காட்டுறேன். பெரியார் சுதந்திர போராட்ட வீரர் என அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் கொடுக்கப்பட்ட தாமர பட்டயம் ஒண்ணு இருக்கு. அந்த பட்டயம் வேணா நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரி. பெரியார் சுதந்திர போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இந்திரா காந்தி கொடுத்தது. ஆமா. பாண்டி பாண்டி அழுத்தமாடிங்க. பெரியார் தான் இப்ப இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாரா இருந்தாலும் பெரியார் தான் அப்படின்னு ஒரு ப்ரொமோட் பண்ணி கொண்டு போறாங்க. மத்தவனுக்குலாம் அறிவே கிடையாது. இது வரைக்கும் பிறந்தவன் அதிகாரம் இவருங்களா? கொஞ்சம் இருங்க. காலத்துல உள்ளவன் எவனுக்கும் அறிவு கிடையாது. பெரியார் வந்து தான் பகுத்தறிவை நம்மளுக்கு ஊட்டினாரு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இந்த திராவிட கழகங்கள் வந்து தொடர்ச்சியா வருது. அவங்க ஓரி பிடிச்ச பயல் எல்லாம் தலைவேன்ற, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவீன்ற. பெரியார் வந்து அவனை சாதி வெறியான பிடிச்சி உள்ளார போட்டுன்னு சொன்னாருன்னா, பெரியார் என்ன பெரிய இதா? பெரியார் தான் கிழிக்கிறானா எல்லாருமே. இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். தொலைச்சு போடா. இனிமேல தொலைக்கிறதுக்கு என்னங்க யாருக்கு? எதுக்கு எடுத்தாலும் பெரியார் வந்து சொன்னா, பெரியார் சொன்னா எல்லாம் ஊர்ஜிதம் ஆயிடும். பெரியார் ஒருத்தவன் நல்லவன் சொன்னா நல்லவன், கெட்டவன் சொன்னா கெட்டவனா? என்ன வார்த்தை கேட்டாண்டாம? திராவிட மண் பெரியார் மண் இல்லையா? சிரிப்பா இருக்கு. என்னன்னு தெரியலையே. அப்படிலாம் இருக்கா? எனக்கு தெரியாது. கேட்டா இது தமிழ் மண், இது திராவிட மண்ணு கிடையாது, தமிழ் மண்ணு. தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் தானே பெரியார். தமிழர்களுக்காக குரல். இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நீ பாத்தியா அவர் கட்சி தலைவர்னு?
இதெல்லாம் நம்மளும் பேசக்கூடாது. நம்ம பாட்டு மாவட்ட கட்சி தலைவர் தேவையில்லாம் பேசக்கூடாது. ஏய் அங்கே கூட மைக்க அசிங்கப்படுத்தினது பெரியார். இந்த பாருங்க ஒன்னே ஒண்ணு, தமிழனா அசிங்கப்படுத்தினதா பெரியார். காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்னவர் தானே பெரியார். ஏன் காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்னார்னு கேட்கணும்ல. நீ சமஸ்கிருதத்தை தேவ பாஷைன்னு சொல்லி தமிழை நீச பாஷைன்னு சொன்னீங்கன்னா நான் தமிழை காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்லுவேன். என்ன அர்த்தத்தில் சொன்னார்? நாகரிகமே வளராத காட்டுமிராண்டிகளாக மனிதர்கள் இருந்த காலத்தில் இருந்து பேசப்படுகிற மொழி தமிழ் மொழி என்ற அர்த்தம் அதுக்கு. எவனுக்கு புரிஞ்சுது? எவன் இதை புரிஞ்சுக்கிட்டு கைதட்டினா, எவன் இதை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினா இன்னைக்கு சிலையை உடைப்பேங்கிறிய? அந்த பெரியார் என்கிற அந்த பெரும் தலைவன் இல்லைன்னா உனக்கு எனக்கு என்னையா படிப்பு கிடைச்சிருக்குமாயா? இந்த பெண்கள் சரிசமமா உட்கார்ந்து இருக்கிறார்களே, இந்த பெண்கள் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா? பெரியார்னு ஒருத்தர் இல்லைன்னா பெரியாருடைய கோட்பாடுகளை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு மலட்டு சமூகம் நம்முடைய சமூகம். ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிஷமா நீங்க உட்காரணும். அறிவிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுருது என்ன வருது? இப்ப நான் உட்காரணும். உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே விடு. என்னையா பெரியார் அப்படி புடிங்கிட்டாரு? என்ன புடிங்கிட்டாரு? இது ஒரு இவனோ இவங்க அண்ணனோ எல்லாரும் நான் மறவன்டா, நான் இவன்டா அவன்டான்னு வாயில சொல்றீங்க. நீ பேர் பின்னாடி போட்டுக்க, சாட்டை துரைமுருகன் மறவர் அப்படின்னு போட்டுக்க முடியுமா உன்னால? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுல நடமாட முடியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கிறத புடுங்கினது யாரு? பெரியார் தான் புடுங்கினாரு. உடனே வள்ளுவர் இல்லையா, வள்ளலார் இல்லையா, எங்க சித்தர்கள் இல்லையா, வைகுண்டர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதை விட ஒரு ஆர்கனைஸ்டு மிலிட்டரி மாதிரி தன்னுடைய தொண்டர் படையோடு இந்த பார்ப்பனியத்தை எதிர்கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் தந்தை பெரியார். கோடிக்கு விளக்கம்னா மஞ்சள் மங்களகரமானது. என்ன தினம் கோயிலுக்கு கும்பிட முடியல. அது தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற? அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறும் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பார்க்கலாம் விரிவாக. ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸ்க்கு நான் அப்புறம் வரேன். வெரி ராங். அது வேற கதை, அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். சத்தமா ஆமா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எங்கள் கோட்பாடு ஒன்றுதான். சரக்கு இருக்கு, கருத்து இருக்கு, அதுக்கு முகமே இருக்காது, முகமூடி தான் இருக்கும். வெற்றி கழகத்துல இருந்து 500 பேர் எங்க கட்சியில இளைஞராங்க. எப்படிதான் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. சண்டைக்கு போவேன்னு பார்த்தா நீ வாட்டுக்கு சாவியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. மாப்பிள்ள உண்டுதானே பேசிட்டு இருக்கேன். மூத்தல சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க போய் சரி சமமா. டெல்லிக்கு போனோம் நானு, என் தம்பி பிரபு, எங்க மூத்தவர் வந்து தம்பி தம்பு போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சரி சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. அட பாவிகளா, கொஞ்ச நேரத்துல பதற வச்சு விட்டீங்களாப்பா. என்னப்பா அப்படி? ஐயா நாங்க அண்ணனை ரொம்ப பிடிக்குமியா ஐயா, நல்லா பத்திரமா பாத்துக்கீங்க. அப்படி துப்பாக்கி தூக்கி டக்குன்னு வந்து 5 நிமிஷத்துல ஏற்றி விட்டோன்னே அப்படி ரிசல்ட்டை போட்டோன்னே, தம்பி இதனாலதான் தம்பி இந்த பயலுக்கு பதவி விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு இந்த 10 நிமிஷத்துல பரபரப்பாயிருந்த. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. ஆரம்பத்திலும் நான் சொல்ற எல்லாமே உருட்டுதான். நம்புறாதான் அவங்க எல்லாத்துமே மார்க்கு. நீங்க எப்படி நம்புறீங்களா? நம்புறேன் நம்பாவீங்க போறேன் பொழத்தி தெரிஞ்ச பிள்ளை. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மனித நடுவில் பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் வரும்போது வாயா, வீணா என் வழியில குறுக்க வராதா. காலையில அந்த ஓரத்துல நில்லு, எல்லாம் இந்த ஓரத்துல நில்லு. நான் வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் வெறியத்தத. இவனை என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டுமா? வேணா திமுங்களும். இவன் உள்ளூர்வான எப்பெல்லாம் அடிக்கலாம், அவனை முதல்ல அடிக்கணும். எல்லாம் முடிட்டோம். இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பையன் நாய்க்கு ஊத்திடலாம். சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன் நண்பன் இருக்கான். நிலத்தை நான் மீட்டே தீர்வேன் என்று உறுதி எடுத்து கொசு மாதிரி சொன்னதே சொல்லு.
நம்ம முன்னவன்ல ஒருத்தன் கசாப் கடையில கறி வாங்கியிருக்கான். கறியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு அவன் கூறு கூறா வெட்டி வெட்டி தானே, சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வெட்டி தானே கொடுப்பான். அத ஒரு பக்கத்துல இருந்த ஒரு செடியில ஒரு இலைய பறிச்சுட்டு வந்து, பெரிய இலைய அதுல உள்ள வச்சு சுத்தி கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறியை எடுத்து அலசுவோம்னு பிரிச்சா எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிக்கிடுச்சு. என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சான் ஒட்டிக்கிடுச்சான்னா, இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசிச்சான் பாரு. அவன் தாண்டா பெரிய டாக்டர், MBBS இல்ல MS MD. அவன் தாண்டா ஓடி போய் அந்த செடியை பார்த்து பிடிச்சிட்டான். அதுல இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது.